அனைவருக்குமே வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இந்த வீடியோவில் எப்படி நீங்கள் ஃபோன்பேயில் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது அதை பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஃபோன்பே மூலியமாக நீங்கள் ஈஸியாக ஒரு பர்சனுக்கு பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், இல்லைனா இன்னொரு பர்சன் கிட்ட இருந்து பணத்தை ரிசீவ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கண்டிப்பாக ஒரு ஃபோன்பே அக்கௌண்ட் இருக்கணும். ஸோ அதனால் இந்த வீடியோவில் எப்படி நீங்கள் ஒரு ஃபோன்பே அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது அதை பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமாக எப்படி ஃபோன்பேயில் ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுறது, ஃபோன்பே மூலியமாக எப்படி ஒரு பேமெண்ட் பண்ணுறது, ஃபோன்பே மூலியமாக எப்படி நீங்கள் ஒரு பர்சனுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இல்லைனா இன்னொரு பர்சன் கிட்ட இருந்து எப்படி பணத்தை ரிசீவ் பண்ணுறது, எல்லாமே நம்ம இப்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் நம்மளுடைய வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கன் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இது மாதிரி இம்பார்ட்டண்டான வீடியோஸ்லாம் நீங்கள் என்றைக்குமே மிஸ் பண்ண மாட்டீங்க. நெக்ஸ்ட்டு ஃபோன்பேயில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த ஃபோன்பே ஆப்போடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த லிங்க்கில் கிளிக் பண்ணி இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதோடைய இன்டர்ஃபேஸ் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போது ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டு கூட எந்த மொபைல் நம்பர் வந்து லிங்க் ஆகிருக்கோ அந்த மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அதாவது என்னென்னா உங்களுடைய பேரில் எந்த பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் இருக்கோ, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பேங்க் அக்கௌண்ட்டு கூட நீங்கள் எந்த மொபைல் நம்பர் வந்து லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது நீங்கள் எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பர், அந்த மொபைல் நம்பரை நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதுக்கப்புறம் ப்ரொசீட் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு 5 டிஜிட் ஓடிபி சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஓடிபியை என்டர் பண்ணதுக்கப்புறம் வெரிஃபை மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லைனா அது வந்து ஆட்டோமேட்டிக்லி ஃபெச் பண்ணிடும். நீங்கள் எதுவுமே கவலைப்பட தேவையில்ல. இவங்க உங்களுடைய ஃபோன்பே அக்கௌண்ட்டை லோடு பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமாக உங்களுடைய ஃபோனில் இருக்கிற சில பர்மிஷன்லாம் கேட்பாங்க, லொக்கேஷன் ஆக்சஸ் கேட்பாங்க, அதுக்கப்புறமாக ஃபோன் கால்ஸை மேனேஜ் பண்ணுற ஆக்சஸ் கேட்பாங்க, தென் உங்களுடைய இந்த கான்டாக்டோடைய ஆக்சஸில் கேட்பாங்க. இது எல்லாமே நீங்கள் அலோவ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் கூட என்னென்ன பேங்க் அக்கௌண்ட்டில் லிங்க் ஆயிருக்கோ அந்த எல்லா பேங்க் அக்கௌண்ட்டுமே நீங்கள் வேணும்னா தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு உங்களுடைய என்னென்ன பேங்க் அக்கௌண்ட்லாம் ஆட் பண்ணணுமோ அது நீங்களே டிசைட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது சப்போஸ் உங்களுடைய பேரில் ஐசிஐசிஐ பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஐசிஐசிஐ பேங்க் அக்கௌண்ட்டு கூட உங்களுடைய ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுற அந்த மொபைல் நம்பர் இருக்கு இல்லையா, அது வந்து லிங்க் ஆகிருக்கணும், அது வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கணும். அப்போ தான் வந்து அந்த பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ண முடியும். இப்போ சப்போஸ் ஐசிஐசிஐ பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஐசிஐசிஐ பேங்க் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாக உங்களுடைய மொபைல் நம்பர் மூலியமாக ஒரு எஸ்எம்எஸ் சென்ட் பண்ணுவாங்க வெரிஃபிகேஷனுக்காக, உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணுறதுக்காக. வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் உங்களுடைய ஃபோன்பே அக்கௌண்ட் கூட சக்ஸஸ்ஃபுல்லி லிங்க் ஆயிரும். இப்போது என்னுடைய மொபைல் நம்பர் கூட வந்து பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் வந்து லிங்க் ஆகிருக்கு. அந்த மொபைல் நம்பர் தான் வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கு என்னுடைய பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க்கு கூட. ஸோ அதனால் நான் என்ன பண்ணலாம்னா பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க்கை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமாக என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணுறதுக்காக என்னுடைய மொபைல் நம்பர் மூலியமாக ஒரு எஸ்எம்எஸ் சென்ட் பண்ணலாமா, அது மாதிரி பர்மிஷன் கேட்குறாங்க. ஸோ அதனால் நான் வந்து அலோவ் ஆக்சஸ் மேலே கிளிக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமாக எஸ்எம்எஸ் மெசேஜஸ் உடைய பர்மிஷன் கேட்குறாங்க, அலோவ் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமாக என்னுடைய மொபைல் நம்பர் மூலியமாக ஒரு எஸ்எம்எஸ் சென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்குன்னா என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறமாக என்னுடைய மொபைல் நம்பர் கூட இந்த பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் அக்கௌண்ட் வந்து லிங்க் ஆயிருக்கா அதை வந்து ஃபைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது கூட ரிஜிஸ்டர் ஆன பேங்க் அக்கௌண்ட்டை ஃபைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய மொபைல் நம்பர் கூட லிங்க் ஆன அந்த பேங்க் அக்கௌண்ட் ஃபவுண்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இந்த இடத்துல பார்த்துக்கலாம். அதாவது என்னென்னா உங்களுடைய பேங்க் நேமு, பிரான்ச் நேமு, உங்களுடைய நேமு, ஐஎஃப்எஸ்சி கோட், அந்த பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இந்த இடத்துல பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமாக கிரியேட்டட் யூபிஐ ஐடி அப்படின்னு இருக்குது. ஸோ அதனால் இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு கஸ்டமான யூபிஐ ஐடியை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு யூபிஐ ஐடியை கிரியேட் பண்ணுறதுக்கு எடிட் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல அந்த யூபிஐ ஐடியை என்டர் பண்ணிக்கோங்க. வேணும்னா நீங்கள் உங்களுடைய நேம் என்டர் பண்ணி 1234 அது மாதிரி கூட நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு யூபிஐ ஐடியை என்டர் பண்ணதுக்கப்புறம் சேவ் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. சக்ஸஸ்ஃபுல்லி நீங்கள் ஒரு கஸ்டம் யூபிஐ ஐடியை கிரியேட் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறமாக உங்களுக்கு இந்த எல்லா யூபிஐ ஆப், அதாவது என்னென்னா கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம், இது மாதிரி எல்லா யூபிஐ ஆப்ஸ் மூலியமாக உங்களுக்கு ஃபோன்பேலேயே உங்களுடைய பேமெண்ட் எல்லாமே ரிசீவ் ஆகணும்னா, அதாவது என்னென்னா ஃபோன்பேயில் லிங்கான பேங்க் அக்கௌண்ட்லேயே உங்களுடைய எல்லா பேமெண்ட்டுமே ரிசீவ் ஆகணும்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த பக்கத்தில் இருக்கிற பாக்ஸ் மேலே டிக் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் டிக் பண்ணி ப்ரொசீட் டு ஆட் மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறமாக சப்போஸ் உங்களுடைய ஃப்ரெண்டு வந்து கூகுள் பே மூலியமாக உங்களுடைய மொபைல் நம்பரை என்டர் பண்ணி ஏதாச்சும் ஒரு யூபிஐ பேமெண்ட்டை பண்ணாங்கன்னா அந்த பேமெண்ட் உங்களுக்கு ஃபோன்பே மூலியமாக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லேயே ரிசீவ் ஆயிரும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம்னா அந்த பணத்தை எல்லாமே நீங்கள்
ஃபோன்பே மூலியமாக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் ரிசீவ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் உங்களுக்கு அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும்னா தாராளமாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ப்ரொசீட் டு ஆட் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபோன்பேயில் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி ஆட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், நீங்கள் கிரியேட் பண்ண யூபிஐ ஐடி எல்லாமே நீங்கள் இந்த இடத்துல டீட்டெயில்டாக பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமாக சப்போஸ் நீங்கள் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் ஆல்ரெடி வந்து யூபிஐ பின்னை செட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா, யூபிஐ பின்னை கிரியேட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா யூபிஐ பின் எக்ஸிஸ்ட் ஃபார் திஸ் அக்கௌண்ட் அது மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். சப்போஸ் இந்த யூபிஐ பின்னை ரீசெட் பண்ணணும்னா ரீசெட் பின் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாக நீங்கள் உங்களுடைய பழைய பின்னை வந்து என்டர் பண்ணுற மாதிரி வரும். அதை என்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய புது பின்னை என்டர் பண்ணி தாராளமாக நீங்கள் உங்களுடைய யூபிஐ பின்னை ரீசெட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஆப்பில் நீங்கள் லாகின் ஆனதுக்கப்புறம் இதோடைய இன்டர்ஃபேஸ் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இதை பற்றி நான் உங்ககிட்ட டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், டாப் லெஃப்ட்டில் உங்களுடைய ப்ரொஃபைல் இருக்கும், அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ப்ரொஃபைலில் நீங்கள் உங்களுடைய நேமு, மொபைல் நம்பர் அது எல்லாமே அங்கேயே பார்த்துக்கலாம். அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய அந்த பர்சனல் டீட்டெயில்ஸ் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் வேணும்னா எடிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமாக ரிசீவ் மணிக்கு கீழே உங்களுடைய யூபிஐ ஐடி இருக்கும். ஸோ அதனால் உங்களுடைய ஃப்ரெண்டு சப்போஸ் உங்களுக்கு பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா, மணி சென்ட் பண்ணணும்னா அவங்க இந்த யூபிஐ ஐடியில் தாராளமாக மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அந்த மணி வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆயிரும். அதுக்கப்புறமாக அது மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்களுடைய யூபிஐ கியூஆர் கோட் இருக்கும். ஸோ அதனால் உங்களுடைய ஃப்ரெண்டு இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி கூட உங்களுக்கு மணி பே பண்ணலாம். அதாவது என்னென்னா அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அதுக்கப்புறமாக உங்களுடைய யூபிஐ ஐடிஸ், நம்பர்ஸ் அது எல்லாமே நீங்கள் இந்த இடத்துலையே பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் அப்படியே பேக் வந்ததுக்கப்புறம் பேமெண்ட் மெத்தட்ஸ்க்கு கீழே பேங்க் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய ஃபோன்பே அக்கௌண்ட்டில் நீங்கள் உங்களுடைய என்னென்ன பேங்க் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணியிருக்கீங்க அது எல்லாமே நீங்கள் இந்த இடத்துலையே பார்த்துக்கலாம். இப்போ சப்போஸ் உங்களுக்கு உங்களுடைய வேறு ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணணும்னா கீழே ஆட் நியூ பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்கள் பேரில் வேறு ஏதாச்சும் ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்குன்னா அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுடைய பேரில் ஆக்சிஸ் பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஆக்சிஸ் பேங்க்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாக உங்களுடைய மொபைல் நம்பர் மூலியமாக ஒரு எஸ்எம்எஸ் சென்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி ஆட் ஆயிரும். அதை நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்ஸ்லேயே தாராளமாக பார்த்துக்கலாம். இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு என்னுடைய பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க்கை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா செட் அஸ் பிரைமரி அப்படின்னு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறமாக சப்போஸ் உங்களுடைய ஃப்ரெண்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க உங்களுடைய யூபிஐ ஐடியில் மணி சென்ட் பண்ணுறாங்கன்னா, அமௌண்ட்டை வந்து பே பண்ணுறாங்கன்னா, இல்லைன்னா உங்களுடைய யூபிஐ நம்பருக்கு அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணுறாங்கன்னா, ஏதாச்சும் ஒரு அமௌண்ட் வந்து பே பண்ணுறாங்கன்னா அந்த அமௌண்ட் இருக்கு இல்லையா, அது உங்களுடைய ப்ரைமரி பேங்க் அக்கௌண்ட்டில் தான் கிரெடிட் ஆகும். ஸோ அதனால் உங்களுடைய மெயின் பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் ப்ரைமரி அக்கௌண்ட்டாக, அதாவது என்னென்னா ப்ரைமரியாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அங்கே யூபிஐ பின் அப்படின்னு இருக்குது. இப்போ சப்போஸ் நீங்கள் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஆல்ரெடி ஒரு யூபிஐ பின்னை செட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா 4 டிஜிட் யூபிஐ பின் எக்ஸிஸ்ட் அது மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போது சப்போஸ் உங்களுக்கு உங்களுடைய யூபிஐ பின்னை ரீசெட் பண்ணணும்னா ரீசெட் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது யூபிஐ பின் ரீசெட் பண்ணுறதுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் என்னென்னா ஆதார் நம்பர் லிங்க்டு வித் பேங்க்கு. இந்த ஆப்ஷனில் என்னென்னா உங்களுடைய ஆதார் நம்பர் இருக்கு இல்லையா, அது வந்து கண்டிப்பாக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டு கூட லிங்க் ஆகிருக்கணும். அதுக்கப்புறமாக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லேயும் ஆதார் நம்பர்லேயும் சேம் மொபைல் நம்பர் நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணும். இந்த 2 க்ரைட்டீரியாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம், ஆதார் நம்பர் லிங்க்டு வித் பேங்க். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ப்ரொசீட் மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஆதார் கார்டு மற்றும் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் கூட லிங்கான மொபைல் நம்பர் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய யூபிஐ பின்னை தாராளமாக நீங்கள் ரீசெட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா செகண்ட் நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களுடைய டெபிட் கார்டு இல்லைனா ஏடிஎம் கார்டு மூலிமா கூட தாராளமாக யூபிஐ பின்னை ரீசெட் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், டெபிட் ஆர் ஏடிஎம் கார்டை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ப்ரொசீட் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய அந்த ஏடிஎம் கார்டு இருக்கு இல்லையா, அதாவது என்னென்னா டெபிட் கார்டு, அதில் வந்து கார்டு நம்பர் இருக்கும். அந்த கார்டு நம்பருடைய லாஸ்ட் 6 டிஜிட்டை என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாக எக்ஸ்பைரி டேட் என்டர் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணி தாராளமாக நீங்கள் உங்களுடைய அந்த யூபிஐ பின்னை ரீசெட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் யூபிஐ பின் ரீசெட் பண்ணுறதுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. இல்லைனா சப்போஸ் உங்களுக்கு உங்களுடைய யூபிஐ பின்னை சேஞ்ச் பண்ணணும்னா அங்கே சேஞ்ச் அப்படின்னு இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் உங்களுடைய ஓல்டு யூபிஐ பின் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாக உங்களுடைய புது யூபிஐ பின்னை நீங்கள் 2 வாட்டி என்டர் பண்ணதுக்கப்புறம் ஒரு புது பின்னை நீங்கள் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் தாராளமாக நீங்கள் உங்களுடைய யூபிஐ பின்னை சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அதை செக் பண்ணுறதுக்கு செக் பேலன்ஸ் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் யூபிஐ பின்னை என்டர் பண்ணி தாராளமாக பேலன்ஸை செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமாக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் என்னென்ன
யூபிஐ ஐடிஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கீங்க, அதை நீங்கள் இந்த இடத்துல பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமாக சப்போஸ் ஏதாச்சும் ஒரு யூபிஐ ஐடியை ஆக்டிவேட் பண்ணணும்னா ஆக்டிவேட் மேலே கிளிக் பண்ணி தாராளமாக ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஒரு புது யூபிஐ ஐடியை இந்த இடத்துல கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமாக உங்களுடைய ஃபோன்பே அக்கௌண்ட்டில் இருந்து சப்போஸ் உங்களுக்கு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை ரிமூவ் பண்ணணும்னா, அதாவது என்னென்னா பேங்க் அக்கௌண்ட்டை அன்லிங்க் பண்ணணும்னா அன்லிங்க் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மேலே கிளிக் பண்ணி தாராளமாக நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை வேணும்னா நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய சாய்ஸ். நெக்ஸ்ட்டு அந்த பேமெண்ட் மெத்தட்ஸில் டெபிட் அண்ட் கிரெடிட் கார்ட்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது சப்போஸ் உங்களுடைய ஏதாச்சும் ஒரு டெபிட் கார்டு இல்லைனா கிரெடிட் கார்டை ஆட் பண்ணணும்னா ஆட் நியூ கார்டு மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது சப்போஸ் உங்களுக்கு உங்களுடைய ஏதாச்சும் ஒரு டெபிட் கார்டை ஆட் பண்ணணும்னா அதோடைய கார்டு நம்பர், எக்ஸ்பைரி டேட், சிவிவி, கார்டு நேமு, அதாவது என்னென்னா கார்டில் இருக்கிற நேமு, அது எல்லாமே ஃபில் பண்ணி ஆட் மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய டெபிட் கார்டு வந்து சக்ஸஸ்ஃபுல்லி ஆட் ஆயிரும். அதுக்கப்புறமாக ஃபோன்பே ஆப் மூலியமாக நீங்கள் ஷாப்பிங் பண்ணும்போது, அதாவது என்னென்னா ஏதாச்சும் ஒரு பில் பேமெண்ட் பண்ணும்போது இல்லைனா ரீசார்ஜ் பண்ணும்போது தாராளமாக நீங்கள் டெபிட் கார்டு மூலியமாக கூட பே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அங்கே பார்த்தீங்கன்னா ஃபோன்பே வேலட் அப்படின்னு இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது சப்போஸ் உங்களுக்கு உங்களுடைய ஃபோன்பே வேலெட்டை வந்து கிரியேட் பண்ணணும்னா, அதாவது என்னென்னா ஃபோன்பே வேலெட் மூலியமாக ஏதாச்சும் ஒரு பேமெண்ட் பண்ணணும்னா அந்த ஃபோன்பே வேலெட்டை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நீங்கள் டாக்குமெண்ட் டைப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் என்னோட ரெக்கமெண்டேஷன் என்னென்னா நீங்கள் பேன் கார்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாக பேன் நம்பர், பேன் ஹோல்டர் நேம், அது எல்லாமே என்டர் பண்ணி தாராளமாக நீங்கள் ஃபோன்பே வேலெட்டை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமாக நீங்கள் வேணும்னா அமௌண்ட்டை என்டர் பண்ணி டாப் அப் பண்ணிக்கலாம். அதாவது என்னென்னா உங்களுடைய ஃபோன்பே வேலெட்டில் நீங்கள் பணத்தை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமாக நீங்கள் ஃபோன்பே ஆப் மூலியமாக பில் பேமெண்ட் பண்ணுறதுக்கு இல்லைனா ஏதாச்சும் ஒரு ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு வாலெட் மூலியமாகவே நீங்கள் தாராளமாக பே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமாக நீங்கள் வேணும்னா உங்களுடைய ஃபோன்பே கிஃப்ட் கார்டை கூட ஆட் பண்ணிக்கலாம். யூபிஐ லைட் இருக்குது, அதுக்கப்புறமாக ரூபே கிரெடிட் ஆன் யூபிஐ அப்படின்னு இருக்குது. ஸோ அதனால் சப்போஸ் நீங்கள் ஏதாச்சும் ஒரு யூபிஐ கிரெடிட் கார்டு வச்சுருக்கீங்கன்னா, அதாவது என்னென்னா ரூபே கிரெடிட் கார்டு அதை நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அதை நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஃபோன்பே ஆப்பில் லிங்க் பண்ணி தாராளமாக நீங்கள் கிரெடிட் கார்டு மூலியமாக யூபிஐ பேமெண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் நீங்கள் அப்படியே கீழே வந்தீங்கன்னா செட்டிங்ஸ் அண்ட் ப்ரிஃபரன்சஸ் அப்படின்னு இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு லாங்குவேஜஸ், இதில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச லாங்குவேஜஸ் செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமாக பில் நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ அதனால் சப்போஸ் நீங்கள் கிரெடிட் கார்டு வச்சுருக்கீங்கன்னா அந்த கிரெடிட் கார்டோடைய பில் வந்து ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் அதோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அதிலேயே வந்துடும். அதுக்கப்புறமாக சப்போஸ் உங்களுடைய ஏதாச்சும் ஒரு ரீசார்ஜ் முடிய போகுதுன்னா அதோடைய நோட்டிஃபிகேஷன் கூட உங்களுக்கு அந்த இடத்துல வந்துடும், அதோடைய அலர்ட் உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறமாக பர்மிஷன்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் என்னென்ன பர்மிஷன்ஸ்லாம் அலோவ் பண்ணியிருக்கீங்க அதை நீங்கள் அதிலேயே மேனேஜ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமாக தீம் அப்படின்னு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஃபோன்பே ஆப்போடைய அந்த தீமை நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். டார்க் மோட், லைட் மோட், உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது நீங்களே செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமாக டேட்டா ப்ரிஃபரன்சஸ் அப்படின்னு இருக்குது. இதில் நீங்கள் உங்களுடைய அந்த பர்சனல் இன்ஃபர்மேஷன், ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன், ப்ரிஃபரன்சஸ் அது எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமாக ரிமைண்டர்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ அதனால் சப்போஸ் நீங்கள் கிரெடிட் கார்டு வச்சுருக்கீங்கன்னா அந்த கிரெடிட் கார்டு வந்து அதுக்கான பில் பேமெண்ட் வந்து பண்ணணும் டியூ டேட்டுக்கு முன்னாடி, அதுக்கான ரிமைண்டர் உங்களுக்கு இதுலேயே வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் அது கவனமாக வச்சு அதுக்கான பில் பேமெண்ட்டை நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அங்கே பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி அப்படின்னு இருக்குது. அதில் ஸ்க்ரீன் லாக், பயோமெட்ரிக் அண்ட் ஸ்க்ரீன் லாக்ஸ் அதை நீங்கள் எனேபிள் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இந்த ஃபோன்பே ஆப்பில் லாகின் ஆகிறதுக்கு நீங்கள் உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டை யூஸ் பண்ணி கூட தாராளமாக நீங்கள் லாகின் ஆகிக்கலாம். அதுக்கப்புறமாக நீங்கள் வேணும்னா உங்களுடைய ஃபோன்பே அக்கௌண்ட்டுக்கு ஒரு பாஸ்வேர்டை செட்டப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமாக நீங்கள் என்னென்ன கான்டாக்ட்ஸில் பிளாக் பண்ணியிருக்கீங்க அதை நீங்கள் அதிலேயே செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபோன்பே ஆப் மூலியமாக எப்படி நீங்கள் ஒரு பர்சனுக்கு இல்லைன்னா உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு எப்படி மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அதை பற்றி இப்போது பார்க்கலாம். அங்கே 2 மொபைல் நம்பர் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது ஃபோன்பேயில் யாரெல்லாம் வந்துருக்காங்க அந்த கான்டாக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் இந்த இடத்துல பார்த்துக்கலாம். இப்போது சப்போஸ் உங்களுடைய ஃப்ரெண்டோடைய யூபிஐ மொபைல் நம்பருக்கு அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா அவங்களுடைய மொபைல் நம்பரை அந்த இடத்துல சர்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாக அவங்களுடைய ப்ரொஃபைல் மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமோ அந்த அமௌண்ட்டை என்டர் பண்ணதுக்கப்புறம் சென்ட் ஐக்கன் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாக நீங்கள் உங்களுடைய யூபிஐ பின்னை என்டர் பண்ணி தாராளமாக மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அந்த டிரான்சாக்ஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட் ஆயிரும். அதாவது என்னென்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லி அவங்களுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவீங்க. இல்லைனா சப்போஸ் உங்களுடைய ஃப்ரெண்டோடைய பேங்க் அக்கௌண்ட் இல்லைனா யூபிஐ ஐடிக்கு வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா டு பேங்க் ஆர் யூபிஐ ஐடி அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது சப்போஸ் உங்களுடைய ஃப்ரெண்டோடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா ஆட் ரெசிபெண்ட் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய ஃப்ரெண்டோடைய பேங்க் அக்கௌண்ட்டை இந்த இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்கை செலக்ட் பண்ணிக்கிறேன்.
அதாவது என்னென்னா உங்களுடைய ஃப்ரெண்டு வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்காங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாக அவங்களுடைய அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோட் இது எல்லாமே என்டர் பண்ணி நெக்ஸ்ட் மேலே கிளிக் பண்ணி எவ்வளோ அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமோ அந்த அமௌண்ட்டை என்டர் பண்ணி உங்களுடைய யூபிஐ பின்னை என்டர் பண்ணி தாராளமாக அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். நெக்ஸ்ட் எப்படி நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு யூபிஐ ஐடி மூலியமாக மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அமௌண்ட்டை சென்ட் பண்ணுறது, அதை பற்றி இப்போது பார்க்கலாம். அங்கே யூபிஐ ஐடி அப்படின்னு இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே ப்ளஸ் ஐக்கன் இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களுடைய ஃப்ரெண்டோடைய யூபிஐ ஐடியை என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாக வெரிஃபை மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்டோடைய ரெஜிஸ்டர்டு நேம் அந்த இடத்துல இஷ்யூ ஆகும். அதுக்கப்புறமாக நீங்கள் வேணும்னா நிக் நேம் அது வேணும்னா என்டர் பண்ணிக்கலாம், ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறமாக சேவ் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களுடைய ஃப்ரெண்டோடைய யூபிஐ ஐடி வந்துடும், ஆட் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறமாக உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு யூபிஐ ஐடி மூலியமாக பே பண்ணுறதுக்கு அவங்களுடைய ஐடி மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து பே பண்ணணுமோ அந்த அமௌண்ட்டை என்டர் பண்ணதுக்கப்புறம் பே மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாக உங்களுடைய யூபிஐ பின்னு கேட்கும், அந்த பின்னை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லி என்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய பேமெண்ட் வந்து ப்ராசஸிங்கில் போயிடும். ப்ராசஸிங் பேமெண்ட் ஆஃப் அமௌண்ட் அது மாதிரி இஷ்யூ ஆகும். அதுக்கப்புறமாக உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு சக்ஸஸ்ஃபுல்லி நீங்கள் பேமெண்ட் பண்ணிடுவீங்க. அதாவது என்னென்னா சக்ஸஸ்ஃபுல்லி அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவீங்க. நெக்ஸ்ட்டு சப்போஸ் உங்களுக்கு ஒரு பர்சனுடைய யூபிஐ நம்பர் மூலியமாக மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா யூபிஐ நம்பரை செலக்ட் பண்ணி ஆட் யூபிஐ நம்பர் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாக அவங்களுடைய யூபிஐ நம்பர் இந்த இடத்துல என்டர் பண்ணதுக்கப்புறம் வெரிஃபை மேலே கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. அவங்களுடைய யூபிஐ நம்பர் இந்த இடத்துல ஆட் ஆயிரும். அதுக்கப்புறமாக அவங்களுடைய யூபிஐ நம்பர் மேலே கிளிக் பண்ணி அமௌண்ட்டை என்டர் பண்ணி உங்களுடைய யூபிஐ பின்னை என்டர் பண்ணி நீங்கள் தாராளமாக மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், அமௌண்ட்டை சென்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமாக அங்கே டூ செல்ஃப் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களுடைய ஒரு பேங்க் அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமாக செக் பேலன்ஸில் போயிட்டு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமாக உங்களுடைய ஃபோன்பே வேலெட்டை மேனேஜ் பண்ணிக்கலாம். ரிவார்ட்ஸில் உங்களுக்கு என்னென்ன ரிவார்ட்ஸ் கிடச்சிருக்கு அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பை நீங்கள் ரெஃபர் பண்ணி கூட ஏர்ன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் அங்கே ஸ்கேன் QR அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கேமரா வந்து ஓப்பன் ஆயிரும். இப்போது இது எதுக்கு வந்து யூஸ் ஆகுதுன்னா, இப்போது சப்போஸ் நீங்கள் வெளியில் ஏதாச்சும் ஒரு கடையில் ஷாப்பிங் பண்ணதுக்கப்புறம் அந்த பொருளுக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணணும் இல்லையா, அதுக்கு வந்து அந்த கடையிலேயே பார்த்தீங்கன்னா யூபிஐ QR கோட் இருக்கும். இல்லைனா சப்போஸ் நீங்கள் வெளியில் ஏதாச்சும் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றீங்க, சாப்பிட்டதுக்கப்புறம் அதுக்கான பேமெண்ட் வந்து பண்ணணும் இல்லையா, அவங்களுடைய ஹோட்டல்லையே பார்த்தீங்கன்னா ஒரு யூபிஐ QR கோட் இருக்கும். ஸோ அந்த QR கோடை நீங்கள் உங்களுடைய கேமரா மூலியமாக ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ அமௌண்ட் வந்து அவங்களுக்கு பே பண்ணணுமோ அந்த அமௌண்ட்டை என்டர் பண்ணி உங்களுடைய யூபிஐ பின்னை என்டர் பண்ணி அதுக்கான பேமெண்ட்டை நீங்கள் தாராளமாக பண்ணலாம். நெக்ஸ்ட் அங்கே ரீசார்ஜ் அண்ட் பே பில்ஸ் அப்படின்னு இருக்குது. இதில் நீங்கள் மொபைல் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், ஃபாஸ்டாக பை பண்ணிக்கலாம், டிடிஹெச் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், எலக்ட்ரிசிட்டி பில் பேமெண்ட் பண்ணிக்கலாம், ரெண்டோடைய பேமெண்ட் பண்ணிக்கலாம், லோன் ரீபேமெண்ட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறமாக சிலிண்டரை புக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமாக அப்படியே கீழே வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா பல விதமான இன்சூரன்ஸ்லாம் இருக்குது, இன்சூரன்ஸை பை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமாக ட்ராவல் புக்கிங்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஃப்ளைட்டு, பஸ்ஸு, ட்ரெயின், ஹோட்டல்ஸு அது எல்லாமே புக் பண்ணிக்கலாம். தென் அங்கே பார்த்தீங்கன்னா கிரெடிட் அப்படின்னு இருக்குது. ஸோ அதனால் இந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய அந்த கிரெடிட் ஸ்கோர் இருக்கு இல்லையா, சிபில் ஸ்கோர், அதை நீங்கள் ஃப்ரீயாகவே செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமாக இன்சூரன்ஸ் அப்படின்னு இருக்குது. பல விதமான இன்சூரன்ஸை நீங்கள் இது மூலியமாகவே பை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமாக வெல்த் அப்படின்னு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஃபோன்பே ஆப் மூலியமாக ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமாக SIPயை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஏகப்பட்ட உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாஸ்லாம் கிடச்சிரும். அதுக்கப்புறமாக அங்கே ஹிஸ்ட்ரி அப்படின்னு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஃபோன்பே ஆப் மூலியமாக என்னென்ன டிரான்சாக்ஷன்லாம் பண்ணியிருக்கீங்க, யாருக்கெல்லாம் நீங்கள் மணி சென்ட் பண்ணியிருக்கீங்க, இல்லைனா யாரெல்லாம் உங்களுக்கு அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க, அந்த ஹிஸ்ட்ரியை நீங்கள் இந்த இடத்துல செக் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி தான் நீங்கள் இந்த ஃபோன்பே ஆப்பில் உங்களுடைய மொபைல் நம்பர் மூலியமாக ரெஜிஸ்டர் பண்ணி பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணதுக்கப்புறம் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதாவது என்னென்னா ஒரு பர்சனுக்கு நீங்கள் மணியை சென்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா இன்னொரு பர்சன்கிட்ட இருந்து நீங்கள் மணியை ரிசீவ் பண்ணிக்கலாம் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லேயே. ஸோ அதனால் இது மாதிரி நீங்கள் ஈஸியாக இந்த ஃபோன்பே ஆப்பை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் இந்த ஃபோன்பே ஆப் வந்து இன்னும் எப்படி வந்து டீட்டெயில்டாக யூஸ் பண்ணுறது, அதில் உங்களுக்கு ஒரு செப்பரேட்டான டீட்டெயில்டு வீடியோ வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனை கேளுங்க. நான் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு செப்பரேட்டான டீட்டெயில்டு வீடியோ கிரியேட் பண்ணி தந்துடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கன் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கோடெக் மஹிந்திரா பேங்க்கில் எப்படி ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். நிச்சயமாக பார்த்துக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.